ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொஹபத் கா சர்பத் அப்படின்னு இஃப்தார் ரெசிபீஸில் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னன்னே தெரியல, இந்த ரெசிபி நான் யூடியூப்பில் தான் பார்த்ததுலேருந்தே இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய குழந்தைகளும் என் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க திடீர்னு இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் போய் சாப்பிட்டோலாம், இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், இஃப்தார் ஸ்நாக்ஸ் தானேம்மா, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி ஒரு நாள் சுட்டு கொடுத்தேன். அப்பா ஒன்று சொன்னேன், அம்மா இஃப்தார் ஸ்நாக்ஸ்னால் இது இல்லைம்மா, பஜ்ஜி மட்டும் இல்லைம்மா, இன்னும் நிறைய இருக்குதும்மா, நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேம்மா, இஃப்தார் ஸ்நாக்ஸ் நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா எனக்கு இந்த மொஹபத் கா சர்பத் மேலே ஒரு லவ் வந்துருச்சுங்க, ஒரு காதல் வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் இதை நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக போய் கடையில் வாங்கலான்னு பார்த்தப்போ, அந்த ரோஸ் சிரப் போய் வாங்கலான்னு பார்த்தப்போ, அந்த பாட்டில் குட்டி குட்டி பாட்டில்லாம் எதுவுமே இல்லை. ரோஸ் எசன்ஸ் மட்டும்தான் குட்டி பாட்டில் இருக்குது. ரோஸ் சிரப் ஒரு பெரிய பாட்டிலாக தான் இருக்குது, 1/2 லிட்டர் அளவுக்கு. ஆனால் அதில் திருப்பி பார்த்தேன், கலர்ஃபுல்லாக கீழே எமல்சிஃபையர் அது இது ப்ரிசர்விங் ஏஜென்ட்டு எக்கச்சக்கத்துக்கு போட்டிருந்தாங்க. அந்த கலர்ஃபுல்லான அந்த பாட்டிலுக்கு பின்னாடி படித்து பார்த்தது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போனால் வீட்டில் நம்ம 1 நாள் 2 நாளில் முடிகிற கதை இல்லை. அதை ஃபுல்லாக சாப்பிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பாடிக்குள்ளே ஏற்றிக்குவோம். அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே ஹோம்மேட் ரோஸ் சிரப் செய்கிறோம், இந்த மொஹபத் கா சர்பத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே சவாலாக எடுத்துக்கிட்டு செஞ்சாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து கிடைச்ச அந்த குல்கந்து மாதிரியே இருந்துச்சு. அந்த பேலன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மொஹபத் கா சர்பத் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவை நம்ம பார்க்கலாம். அதுக்கு தர்பூசணி பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு விதைகள்லாம் நீக்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அது கூடவே பாதாம் பிசின் ஊற வச்சது, அப்புறம் சப்ஜா விதைகள், அதுக்கப்புறமா திக்கான பால், நல்லா தண்ணி ஊற்றாமல் திக்கான பால், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மில்க்கு போட்டுக்கோங்க. 2 ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதில். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லை, இந்த மிக்சர் கூடவே ரோஸ் சிரப் நான் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதுவும் நான் சேர்த்துருக்குறேன். அதுவும் உங்களுடைய ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே பாதி கீழே பாதி கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி, அதுக்கப்புறமா நல்லா ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு சியர்ஸ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டப்பக்குன்னு இடித்து அப்பையும் பாலெலாம் கீழே ஊற்றி ஒரு வழியாக நாங்கள் மொஹபத் கா சர்பத் செஞ்சு முடித்து இன்றைக்கி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பபாய். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில்